வணக்கம் அன்பு நேயர்களே. மீண்டும் உங்களை தமிழ்மணி நியூஸ் சேனல் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்திய அணியின் மூத்த வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதிய 3வது டெஸ்ட் போட்டியின் இடையே 2ஆம் நாள் ஆட்டத்துடன் போட்டியில் இருந்து விலகினார். அவரது தாயை மருத்துவமனையில் சேர்த்ததை அடுத்து அவர் உடனடியாக போட்டி நடந்த ராஜ்கோட் மைதானத்தில் இருந்து கிளம்பி சென்னை வந்தார். அதன் பின் மீண்டும் 4ஆம் நாள் இறுதியில் அவர் மீண்டும் அணியுடன் இணைந்தார். சிலர் அஸ்வின் செய்தது சரியா தவறா என விவாதம் செய்து வருகின்றனர். இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றதை அடுத்து இந்த விவகாரம் பெரிதாக மாறவில்லை. இந்த நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் இதுகுறித்து போட்டி முடிந்தவுடன் செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்டது. அப்போது பேசிய ரோஹித் சர்மா, அணியின் அதிக அனுபவம் கொண்ட பந்துவீச்சாளரை பாதியில் இழப்பது என்பது எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் குடும்பம்தான் முதலில். அதே சமயம் அவர் மீண்டும் அணியுடன் வந்து இணைந்தது என்பது அஸ்வின் குணம் எத்தகையது என்பதைக் காட்டியது என்றார். அஸ்வின் குறித்து ரோஹித் சர்மா பேசியது, ஒரு டெஸ்ட் போட்டியின் நடுவில் உங்கள் அனுபவம் வாய்ந்த பந்துவீச்சாளரை நீங்கள் இழந்தால் அது எளிதானது அல்ல. ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பம்தான் முதலில் வருகிறது. இந்தச் செய்தியைக் கேட்டதும் அவர் சரியென்று உணர்ந்ததைச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் மனதில் எழுந்தது. அவர் குடும்பத்துடன் இருக்க விரும்பினார். இது முற்றிலும் சரியான விஷயம். அது அவருக்கு சரியானதாக இருந்தது. மேலும் அவர் மீண்டும் திரும்பி வந்து அணியில் இணைந்தது அவர் குணத்தையும் அவர் எந்த வகையான நபர் என்பதையும் காட்டுகிறது. அவர் திரும்பி வந்ததில் நாங்கள் மகிழ்ச்சியடைந்தோம் என்று ரோஹித் சர்மா அஸ்வின் குறித்து கூறினார். இதுவரையிலும் எங்களுடன் உங்களின் நேரங்களை செலவிட்டமைக்கு நன்றி. மேலும் பல தகவலுக்கு தமிழ்மணி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.